வணக்கம் மக்களே, சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்காக நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஓடிக்கிட்டு இருக்கிற சில சூடான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு யூடியூபரா எனக்கு தோன்ற சில முக்கியமான பாயிண்ட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைய ஹாட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயோட அரசியல் வருகையும் அதை தொடர்ந்து திமுக முகாம்ல நிலவுற ஒருவிதமான பயமும் தான். என்னதான் வெளியில சொல்லி காட்டலன்னாலும் விஜய் அவரோட மாநாடுகள்லையும் மற்ற விஷயங்கள்லையும் காட்டுற அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சி உண்மையாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா நகரப்புறங்கள்ல இருக்கிற இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. இது திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா தான் இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணிக்குள்ளேயும் ஒரு பரமபத விளையாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சீட் ஒதுக்கீடு விஷயத்துல சில மனவருத்தங்கள் இருக்கிறதா தெரியுது. கமல்ஹாசனுக்கு சீட் கொடுத்ததுல ஆரம்பிச்சு டெல்லி தலைவர்கள் பேசுறதை கூட இங்க இருக்கிறவங்க சரியா மதிக்கலையோங்கிற ஒரு அதிருப்தி காங்கிரஸ் தரப்புல இருக்கு. இப்போ புதுசா ஆட்சியில் பங்கு வேணும்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா தான் அமையும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான நிதி பகிர்வு, ஜிஎஸ்டி இதெல்லாம் பெரிய விவாதமா இருக்கு. உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் இப்போதைய அரசியல் சூழல்ல எந்த அளவுக்கு சரிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா திமுக அரசு சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்காங்க. சென்னையில கத்திப்பாரா ஜங்ஷன்ல பண்ணியிருக்கிற புட்கோர்ட், பூங்காக்கள் இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஆனா ஒரு முக்கியமான நெகட்டிவ் விஷயம் என்னன்னா, எதிர்கட்சிகள் இப்போ திமுகவை டைனாஸ்டி முன்னேற்ற கழகம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது குடும்ப அரசியல்ங்கிற முத்திரை ரொம்ப அழுத்தமா விழுந்துகிட்டு இருக்கு. இன்ப நிதி வரைக்கும் இப்போ பெயர்கள் அடிபடுறது மக்கள் மத்தியில எப்படி போய் சேரும்னு தெரியல. விஜயோட அரசியல் இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, வர்ற தேர்தலில் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் சிதறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல 2026 தேர்தல்ங்கிறது ஒரு பெரிய சஸ்பென்ஸா இருக்க போகுது. நான் 2021, 2024 தேர்தல்களை கணிச்ச மாதிரி இந்த முறை அவ்வளவு லேசா கணிச்சிட முடியாதுன்னு நினைக்கிறேன். அரசியல் களம் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பா மாறிக்கிட்டு வருது. இதுல விஜய் எப்படி காய்களை நகர்த்த போறாரு, திமுக இதை எப்படி சமாளிக்க போகுதுங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோல இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.